Hi friends, welcome to Darus Shifa. உங்களை அன்போடு வரவேற்கிறது. தேனை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். இதற்கு முந்தைய வீடியோவிலும் தேனை பற்றி திருக்குர்ஆனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவ்வாறு கூறினார்கள் என்பதை நாம் பார்த்தோம். இன்றைய தினம் தேனை பற்றி உண்டான ஒரு அடிப்படை தகவலைத்தான் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேன் என்பது ஒரே நிறத்திலோ ஒரே சுவையில் இருக்கக்கூடிய ஒரு பானம் அல்ல. பலதரப்பட்ட நிறங்களிலும் பலதரப்பட்ட சுவையில் இருக்கக்கூடியது தான் தேனினுடைய யதார்த்தமாக இருக்கிறது. இது பற்றி அல் குர்ஆன் பதிவு செய்யக்கூடிய நேரம் திருக்குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறான். பலதரப்பட்ட நிறங்களில் அந்த தேனினுடைய வயிற்றிலிருந்து தேன் என்ற அந்த பானம் வெளியாகிறது என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஆனால் இன்றைக்கு பெரும் பகுதி மக்கள் நாம் என்ன நினைத்திருக்கிறோம் என்று சொன்னால், தேன் என்பது ஒரே கலரில் இருக்கக்கூடியது தான், ஒரே நிறத்தில் இருப்பதும் ஒரே சுவையில் இருப்பதாகத்தான் நாம் விளங்கி இருக்கிறோம். இல்லை, அந்த தேன் எந்த சூழலில் வளருகிறதோ, எங்கே தனது கூடை அமைத்திருக்கிறதோ அந்த அடிப்படையில், உதாரணத்திற்கு வெப்பம் நிறைந்த பகுதியினுடைய அல்லது வெப்பத்தினுடைய காய்கறிகளில் அல்லது வெப்பத்தினுடைய மலர்களில் அந்த தேனை தேனை எடுத்திருக்கும் என்று சொன்னால் அந்த தேன் கசப்பாகவே இருக்கும். பூக்கள் நறுமணமிக்க இடங்களில் தன்னுடைய தேனை எடுத்திருக்கும் என்று சொன்னால் அந்த தேன் நறுமணமிக்கதாக இருக்கும். அதனால தான் நாம் சொல்கிறோம், தேன் என்பது ஒரே நிறமோ அல்லது ஒரே சுவையுடையதல்ல, பலதரப்பட்ட நிறங்கள் பலதரப்பட்ட சுவையுடையது. இப்பொழுது எம்மிடத்தில் 3 விதமான தேன்கள் இருக்கிறது. ஒன்று கொம்பு தேன். இந்த தேனை நீங்கள் பார்த்தால் தெரியும், மிகவும் கருப்பு நிறத்தில் இந்த தேன் இருக்கிறது. இரண்டாவது ஒரு தேன் தான் மலைத்தேன். இந்த தேனினுடைய நிறத்தையும் நீங்கள் பார்த்தால் முந்திய தேனுக்கும் இந்த தேனுக்குமான வித்தியாசத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். முந்திய தேன் கொம்பு தேன் மிகவும் கருப்பு நிறத்தில் இருந்தது, கடுமையான கருப்பு நிறத்தில் இருந்தது. ஆனால் இந்த தேனை வீடியோவில் எந்த அளவிற்கு நமக்கு தெரிகிறது என்று தெரியவில்லை. இந்த தேனை நீங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இதனுடைய நிறத்திற்கு நேர் எதிர் நிறத்தில் இருக்கிறது. இனி ஒரு தேன் தான் காட்டுத்தேன் என்பதாக சொல்வார்கள். இந்த தேனினுடைய நிறத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 2 தேனினுடைய நிறத்திற்கும் அப்படி வித்தியாசமாக இருக்கிறது. உண்மையும் அதுதான், நிறங்கள் மட்டுமல்ல, சுவையும் தேனினுடைய சுவையும் என்ன செய்யும் என்று சொன்னால், அது எடுக்கப்பட்ட இடங்கள், அது கூடு கட்டி இருக்கக்கூடிய இடம், அது வளர்க்கப்பட்ட சூழலிலிருந்து அதனுடைய சுவையும் அதனுடைய நிறங்களும் மாறும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய கருத்தாகவும் இருக்கிறது, உறுதிப்படுத்தப்பட்ட விஞ்ஞானத்தினுடைய கருத்தாகவும் இருக்கிறது. சரி, தேன் எவ்வாறு நாங்கள் கண்டறிவது? இன்றைக்கு உலகத்திலேயே அதிகம் ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு பானம் தேன் தான். உலகம் முழுவதும் உலகத்தினுடைய எல்லா மக்களும் இந்த தேனிற்கு தேவையுடையவர்களாகவே இருக்கிறோம். ஆனாலும் பெரும் பகுதி உலகத்திலேயே இன்றைக்கு அதிகம் எந்த அளவிற்கு தேன் ஏற்றுமதி செய்யப்படுகிறதோ அதே அளவிற்கு உலகத்தில் கலப்படம் செய்யக்கூடிய முதல் தொழிலும் இந்த தேனாகத்தான் இருக்கிறது. சர்க்கரையை கொண்டு விதவிதமான ஸ்டிக்கர்களை கொண்டு அலங்கரித்து மக்களினுடைய காசுகளை சம்பாதிப்பதற்காக வேண்டி எண்ணிலடங்காத கலப்படங்கள் எல்லா நாட்டு அரசாங்கத்தாலும் எல்லா நாட்டு வியாபாரிகளாலும் செய்யப்படுகிறது. இந்த நேரத்தில் தரமான தூய்மையான தேனை எவ்வாறு நாம் கண்டறிவது என்ற கேள்வி எல்லா நபர்களினுடைய உள்ளத்திலும் இயற்கையாக எழுவது ஒரு யதார்த்தமாக இருக்கிறது. முதன்மையாக தேன் எவ்வாறு ஒரு தூய்மையான தேனை நாம் கண்டறிவது என்று சொன்னால், எமது நெருக்கத்திற்குரியவர்கள் யாராவது 2 விதமாக இன்றைக்கு தேன் உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. முதலில் தேன் இயற்கையாகவே மலைகளிலும் கூடுகளிலும் அல்லது உயர்ந்த கெட்டிடங்களில் அதாக தங்களினுடைய கூடை அமைத்து கொள்ளும், அந்த கூட்டிலிருந்து தேனை எடுத்துக்கொள்கிறார்கள். இது ஒரு விதமாக தேன் எடுக்கப்படுகிறது. இரண்டாவது ஒரு முறை, நவீன காலத்தில் மக்கள் பெருக்கம் அதிகமானதினாலும் தேனினுடைய தேவை அதிகமாக உலகத்திற்கு இருப்பதினாலும் இன்றைக்கு இதை ஒரு வியாபாரமாக ஆக்கி வளர்ப்பு தேன் என்ற ரீதியில் என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால், ராணி தேனியை ஒரு சின்ன பெட்டியில் அடைத்து அதன் மூலியமாக எண்ணிலடங்காத தேனீகளிலேயே மிக முக்கியமானது ராணி தேன். நாங்கள் எல்லாம் அறிந்திருப்போம். அந்த ஒரு ராணி தேன் இருந்தால் போதும், ஏனைய எல்லா தேனீகளும் அங்கு வர ஆரம்பித்துவிடும். இந்த தேனீகளின் மூலியமாக அந்த பெட்டியில் என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால், இயற்கையாக காடுகளில் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், கேரளா போன்ற இடத்திலே மிகப்பெரிய ஒரு வியாபார களமாகவே இது இன்றைக்கு மாறிவிட்டது. காடுகளில் அதே போன்று செடிகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் வளர்ப்பு தேனி பெட்டிகளை வைத்து விடுவார்கள். இந்த தேனி என்ன செய்யும் என்று சொன்னால், பக்கத்தில் இருக்கக்கூடிய மரங்கள்
கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய தேனீகள் 1.5 கிலோமீட்டர் வரை என்ன செய்யும் என்று சொன்னால் சரௌண்டிங் பறக்கக்கூடியதாக இருக்கிறது. 1.5 கிலோமீட்டர்கள் வரை இருக்கக்கூடிய மலர்களிலும் மரங்களிலும் பூக்களிலும் வந்து தேனி எடுத்துக்கொள்ளும். ஜெர்மனியினுடைய தேனியை எடுத்துக்கொண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர்கள் 8 கிலோமீட்டர் வரை என்ன செய்யும் என்று சொன்னால் அது நீளமாக பறந்து சென்று அங்கிருக்கக்கூடிய மரங்களிலிருந்து தேனீகளை என்ன செய்யும் என்று மலர்களிலிருந்து பூக்களிலிருந்து தனக்கான தேனியை எடுத்துக்கொள்கிறது. அப்போ இது ஜெர்மனியினுடைய தேனியினுடைய விலை மிக அதிகமாக இருக்கிறது. இந்தியாவினுடைய தேனியினுடைய விலை மிக குறைவாக இருக்கிறது. வியாபார நோக்கத்தோடு யாருக்கு எது வசதியாக இருக்கிறதோ அந்த தேனியை வாங்குகிறார்கள். காடுகளில் அல்லது மலர்கள் அதிகம் இருக்கக்கூடிய இடங்களில் பூக்கள் அதிகம் இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் மரங்களை ஒட்டி இந்த பெட்டிகளை அமைத்துக் கொள்வார்கள். இந்த தேனி என்ன செய்யும் என்று சொன்னால் இந்த வளர்ப்பு தேனி இந்தியா போன்ற இடங்களில் இந்தியாவிலிருந்து எடுக்கப்பட்ட தேனியாக இருந்தால் 1.5 கிலோமீட்டர்கள், ஜெர்மன் காஷ்மீரில் இருந்து எடுக்கப்பட்ட தேனிகளாக இருந்தால் 7 கிலோமீட்டர்கள் 8 கிலோமீட்டர்கள் சரௌண்டிங் வரை தினமும் சென்று தேனியை என்ன செய்கிறது என்று சொன்னால் எடுத்து வருகிறது. இதுவும் ஒரிஜினல் மிகவும் தரமான தேன்கள் தான். 2 விதமான தேன்கள் இன்றைக்கு உலகத்தில் தரமான தேன்கள். ஒன்று தேனிகள் இயற்கையாகவே தனக்கான கூடுகளை காடுகளிலும் மலைகளிலும் மரங்களிலும் கட்டிக்கொள்கிறது, அதிலிருந்து பிழியக்கூடிய தேன்கள். இரண்டாவது தேனினுடைய அவசியம் தேவை இருப்பதினால் வளர்க்கப்படக்கூடிய அந்த தேனீகளின் மூலியமாக என்ன செய்யப்படும் என்று சொன்னால் தேனை சேகரிப்பது. மூன்றாவது ஒரு முறை இருக்கிறது. இது தரமான தேன் அல்ல, அதாவது பெட்டிகளை கொண்டு அந்த தேனியை வளர்ப்பார்கள். எந்த விதமான காடும் இருக்காது, எந்த விதமான மரங்களும் இருக்காது. 1.5 கிலோமீட்டர் அளவிற்கு அல்லது அந்த தேனி இருக்கக்கூடிய ஓரளவிற்கு சர்க்கரைகளை என்ன செய்வார்கள் என்று சொன்னால் சர்க்கரையை காய்ச்சி சீனியை காய்ச்சி அந்த இடங்களில் எல்லாம் தெளித்து விடுவார்கள். இது என்ன செய்யும் என்று சொன்னால் அதை உட்கொண்டு விட்டு இது வந்து கக்கி விடுகிறது. இது உண்மையிலேயே தேன் அல்ல. பல இடங்களில் இது போன்ற வளர்க்கிறோம் என்ற பெயரில் இப்பேற்பட்ட தவறுகள் நடைபெறுகிறது. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இது முதல் விஷயம். இரண்டாவதாக இப்பொழுது நாம் வாங்கக்கூடிய தேன் தரமான தேன் தானா என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதல் விஷயம் என்னவென்று சொன்னால் தேனை வாங்கக்கூடிய நேரம் நெருக்கத்திற்குரிய யார் தூய்மையான முறையில் வியாபாரம் செய்கிறார்களோ அவர்களிடத்தில் மட்டும் தேன்களை வாங்க வேண்டும். எமக்கு பழக்கத்திற்குரியவர்கள் யாராவது இதுபோல இயற்கையாக தேனை வைத்து தேனீகளை வைத்து வளர்ப்பார்கள் என்று சொன்னால் அவர்களிடத்தில் நாம் நேரடியாக பெற்றுக்கொள்வது அல்லது நேரடியாக நம்முடைய பக்கத்து தெருவிலோ அல்லது பக்கத்து ஊரிலேயோ இது போன்ற மரங்களிலிருந்து மலைகளிலிருந்து காடுகளிலிருந்து தேனை இறக்கி தருவார்கள் என்று சொன்னால் அவர்களை அணுகி நேரடியாக அவர்கள் பக்கத்தில் நின்று தேனை பெற்றுக்கொள்வது தான் மிக சிறந்த வழிமுறையாக இருக்கும். ஆனால் எல்லோராலும் இந்த இடத்தை அடைவது, எல்லோராலும் இது போன்று தேனை எடுத்துக்கொள்வது சாத்தியமா என்று சொன்னால் கிடையாது. நாகரீக வாழ்க்கையில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய நாம் சென்னை போன்று கோயம்புத்தூர் போன்று நகரங்களில் இருப்பவர்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. அவர்கள் எவ்வாறு ஒரு தரமான தேனை தெரிந்து கொள்வது என்று சொன்னால் பலவிதமான அதாவது பயிற்சிகள் சொல்லப்படுகிறது. தண்ணீரில் ஊற்றி பார்ப்பது, தாளில் ஊற்றி எரிய வைப்பது, காட்டன் துணியில் முக்கி தீப்பற்றி வைப்பது, நாய்க்கு சாப்பிட கொடுப்பது, இது எதுவுமே விஞ்ஞான உலகத்தால் அங்கீகரிக்கப்படாத தேர்வு நிலைகள். விஞ்ஞான உலகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே ஒரு தேர்வு நிலை என்னவென்று சொன்னால் லேப் டெஸ்டின் மூலியமாகத்தான். எவ்வாறு நம்முடைய இரத்தத்தையும் நம்முடைய சிறுநீரையும் டெஸ்ட் செய்கிறார்களோ அதுபோலத்தான் இந்த தேனையும் இதனுடைய தரத்தை அறிந்து கொள்வதற்காக வேண்டி லேப் டெஸ்ட்டுகள் லேப் டெஸ்ட்டுகள் எல்லா இடங்களிலும் இருக்கிறது. அங்கிருந்து கிடைக்கக்கூடிய நம்மிடத்தில் ஒரு தேன் இருக்கும் என்று சொன்னால் அல்லது சில நிறுவனங்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் தேன் விற்கக்கூடிய நேரம் அந்த லேப் டெஸ்டினுடைய சர்டிஃபிகேட்டோடு என்ன செய்வார்கள் என்று சொன்னால் தங்களினுடைய தேனை விற்பார்கள். இதோ நாங்கள் இந்த லேப் டெஸ்ட்டில் இந்த தேனை நாங்கள் என்ன செய்தோம் என்று சொன்னால் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தினோம், அந்த லேப் டெஸ்ட்டில் இருந்து கிடைத்திருக்கக்கூடிய தகவல் தான் இந்த தகவல் என்பதாக என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அந்த லேப் டெஸ்டின் மூலியமாக உறுதிப்படுத்தப்பட்ட தேன்கள். இதுதான் மிக முக்கியமான விஷயம். எந்த இடங்களில் நீங்கள் தேனை வாங்குவதாக இருந்தாலும் ஒன்று நீங்கள் நேரடியாக போய் அந்த தேனை வாங்குபவர்களாக இருக்க வேண்டும். மரங்கள் மலைகள் வீடு அந்த கூடுகளிலிருந்து பறிக்கக்கூடிய எடுக்கக்கூடிய நேரம் நீங்கள் நிற்க வேண்டும். அல்லது யார் வளர்க்கிறார்களோ அவர்களிடத்தில் நேரடியாக சென்று நீங்கள் தேனை வாங்க வேண்டும். அப்படி ஒரு சூழல் அமையாத நேரத்தில் எங்கெல்லாம் எந்த கடைகளில் எல்லாம் தேன் விற்கப்படுமோ சாதாரணமாக சுதந்திரமாக கேட்கலாம். இந்திய அரசாங்கம் அதற்கு நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. இந்த தேனினுடைய லேப் டெஸ்ட் பற்றி எங்களுக்கு நீங்கள் தாருங்கள், இந்த தேனை பற்றி உண்டான ஆராய்ச்சியினுடைய சர்டிஃபிகேட் எங்களுக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் அப்படி சொன்னால் தாராளமாக கேட்கலாம். எப்பொழுது இந்த விழிப்புணர்வு ஏற்படுமோ அப்பொழுது தான்
இந்த தேனில் கிடக்கப்படக்கூடிய கலப்படங்களும் அதன் மூலியமாக சம்பாதிக்க நினைக்கக்கூடியவர்களினுடைய சம்பாத்தியங்களும் உலகத்தில் தடைபடும். விழிப்புணர்வோடு நாம் இருப்போம். நாம் இந்த உலகத்தில் வாங்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதனுடைய தூய்மை தரத்தை ஆராய்ச்சி செய்து வாங்கக்கூடிய நல்ல சூழலை நாம் தான் நமக்கு மத்தியில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த தேனினுடைய பலன்களை பற்றி வரக்கூடிய நாட்களில் நாங்கள் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் வீடியோகளுக்கு தாருஷிஃபா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.